இந்த வீடியோவில் எப்படி ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒன்றை செய்கிறதுக்கான லைசன்ஸ் எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த லைசன்ஸ் எடுக்கிற ப்ரோசஸ் ஸ்ரீலங்காவில் 3 டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களம். இரண்டாவது இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது உள்நாட்டு இறைவரி திணைக்களம். மூன்றாவது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது சுங்க திணைக்களம். ஸோ முதலாவதா பிஸ்னஸ் ஒன்றை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதிவாளர் திணைக்களத்தில் பதிவு செய்யணும். இந்த ப்ரோசஸ் கிட்டத்தட்ட 7 வேலை நாட்களுக்குள்ள முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சதும் உங்களோட பிஸ்னஸுக்கான பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின கம்பெனிக்கான டின் நம்பர், அதாவது டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பெற்றுக்கொள்ளணும். டின் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸும் டிரெக்டர்ஸுன்ற என்ஐசி டீட்டெயில்ஸும் இருந்தால் போதுமானது. இந்த டின் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ் எடுக்கும். மூன்றாவதா, உங்களோட பிஸ்னஸுக்கான வட் ரெஜிஸ்ட்ரேஷனையும் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் செய்யணும். நார்மலாக மந்த்லி 5 மில்லியன் டேர்ன் ஓவர் செய்கிற கம்பெனிஸ் மட்டுமே இந்த வட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து மந்த்லி டேர்ன் ஓவர் 5 மில்லியனை விட குறைவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜருக்கு இண்டிவிஜுவலாக டெம்பரரியாக வட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி இருக்கும். இதைத்தான் டெம்பரரி வட் என்று சொல்கிறது. அண்ட் இந்த ப்ரோசஸுக்கு அவரேஜாக 5 வேலை நாட்கள் எடுக்கும். கடைசியாக கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆன்லைன் போர்ட்டலில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி உங்களோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட கம்பெனியின் லீகல் ப்ரொஃபைல், பேங்க் ப்ரொஃபைல், டைரக்டர் ப்ரொஃபைல், மற்றது உங்களோட கம்பெனியின் லொக்கேஷன் போன்ற விஷயங்களை உறுதிப்படுத்துறதுக்காக சில டாக்குமெண்ட்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணும். ஸோ கம்பெனி லீகல் ப்ரொஃபைலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸான கம்பெனி பிஆர், ஃபார்ம் 1, ஃபார்ம் 20 அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் போன்ற டாக்குமெண்ட்ஸை எடுத்து நீங்கள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக உங்களோட கம்பெனியோட பேங்க் ப்ரொஃபைலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களோட கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த கம்பெனி பேங்க் பிரான்ச் மேனேஜர் ஊடாக எந்த பிரான்ச்சில் எந்த டேட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டரை பெற்றுக் கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக உங்களோட கம்பெனியின் டைரக்டர் ப்ரொஃபைலை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு டைரக்டருண்ட என்ஐசி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டெலிஃபோன் நம்பர் கன்ஃபர்மேஷன் மற்றும் டைரக்டருண்ட வதிவிடத்தை உறுதிப்படுத்துகிற ஜிஎஸ்ஆல வழங்கப்படுற ஜிஎஸ் ஃபார்ம் 1ஐயும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். கடைசியாக உங்களோட கம்பெனியோட லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களோட கம்பெனியோட எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்டல் அக்ரிமெண்ட், கூகுள் மேப் லொக்கேஷன் மற்றும் உங்களோட கம்பெனி லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணி கிராம சேவரால் தரப்படுற ஜிஎஸ் ஃபார்ம் 2ஐயும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த 4 ப்ரொஃபைல்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணுறதன் மூலம் உங்களோட பிஸ்னஸுக்கான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு பிறகு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் ஊடாக உங்களோட கம்பெனிக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலாம்.